தங்கலான். தங்கலான் வந்து அந்த அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட மைய கரு என்ன, கதை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் என்ன எதிர்பார்த்து போனோ அது வந்து படத்தில் இருந்தது. அதுதான் இந்த தங்கலான். ரஞ்சித் சார் வந்து சார்பேட்டா, மெட்ராஸ் இந்த மாதிரி சூப்பரான படங்களை எடுத்தவர். இதுலேயுமே நான் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணல. சில மிக்சடான அந்த ஆனால் ஒரிஜினலாக சொல்ல போனால் அந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸில் வந்து மிக்சடாக தான் வந்தது. ஆனால் எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகலை. கொஞ்சம் அங்கங்கே படம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஆனால் மற்றபடி வந்து படம் எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சது. ஆடியன்ஸும் வந்து பெரிய அட்டென்ஷன் இந்த படத்துக்கு கொடுக்க தவறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். இந்த படத்தில் நடித்தவங்களோட எஃபர்ட் இருக்கு, ஐயோ என்னமா பண்ணிக்கிறாங்க. விக்ரம் சார்லாம் வந்து ஒவ்வொரு படத்திற்கும் 100% இல்லை 200% எஃபெக்டை போடுறாரு. இப்போ ஓடிடியில் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ஆடியன்ஸ் பிடிக்க அதிகமான வாய்ப்பு. தேட்டரில் மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் இருந்தாலுமே படம் வந்து ஓரளவு நல்ல கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. பார்ப்போம். நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் தங்கலானுக்கு ஒரு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். சிலர் வந்து தமிழ் அவங்க பேசுகிற தமிழே புரியலப்பா, அதுக்கே சப்டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதுவுமே உண்மைதான். கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு புரியுற வகையில் மாற்றி பண்ணியிருக்கலாம். இந்த ஆஸ்காருக்கு அனுப்புறதுக்காக இந்த படம் எடுத்தாங்க. அந்த ஆஸ்காருக்கு அனுப்புறதுக்கு அந்த வெர்ஷன் அனுப்பிட்டு டைலாக்ஸ் புரிகிற மாதிரி சில டப் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸுக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தோணுது. மொத்தத்தில் தங்கலான் ஒரு 100க்கு 75 மார்க் தரலாம். ஒரு கிறிஸ்பான நீட்டான படம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டை வந்து அப்ரிசியேட் பண்ணால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் நிறைய வரும். அதுதான் செலிப்ரேட் பண்ண தவறாதீங்க. ரெகுலரான இந்த டிமாண்டி காலனி 2, அரண்மனை, ராயன் இந்த மாதிரி ஜானர் நிறைய வரும். நீங்கள் சொல்ல கேட்கலனாலும் வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான படங்கள் ரேர் தான். அதான் மிஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன்.